ஹாய் ஃப்ரெண்ட். இது வந்து நான் இப்போ ஒரு 7-8 கறிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு அரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். கருவேப்பிலையில் இந்த ரம்பையிலலாம் போடுறபடியாக நான் பிரியாணியிலேயே கொஞ்சம் குறைச்சிட்டேன். அதை உரியில் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு உங்களுக்கு அது கருவேப்பிலை எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லாட்டி பிரியாணியிலேயே கூட போடலாம். ஆனால் கட்டாயம் அரிசி சேர்க்கணும். நீங்கள் இது நல்லா வறுத்து பொடி செய்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா 6 மாதம் வரையும் வச்சுருக்கலாம், பழுதாகாது. அரிசி ப்ரௌன் கலருக்கு வரணும், பொன்னிறமாக வரணும். அரிசியில் தான் பதம். அரிசி கொஞ்சம் ப்ரௌனாக வந்துட்டுனா ஓகே வறுத்தது. இது வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். இது பவுடர் பண்ணி நீங்கள் பவுடர் பண்ணும்போது அந்த வீட்டில் அந்த கிச்சனே மணக்கும் நல்லா. தேவையான அன்னாசி பூ போடலாம், நான் அதெல்லாம் போட இல்லை, அவங்களோட விருப்பம். ஆனால் இது 4 பொருளுக்கு போட்டாலே போதும். இது பிரியாணிக்கும் போடலாம், எந்த நான்வெஜ் எதுக்குமே நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இது ஆறின உடனே நான் வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு வரேன். இந்த கரம் மசாலா பொடி ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு காட்டித்தரேன். இந்த கரம் மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவுக்கு நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.